வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் வாங்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இது வறுத்து அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பிரியாணியில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி கொஞ்சம், சோம்பு 1/2 டீஸ்பூனு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு தேங்காய் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிலே எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. சும்மா போட்டு லேசாக ஒரு 2 கிண்டி எடுத்துடலாம். இப்போ மட்டனுக்கு தாளித்து விட்டுக்குருவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் இதில் சேர்த்துக்குருவோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்குருவோம். பச்சை மிளகா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்குருவோம். இதில் இந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது கூடயே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சேர்த்துக்கலாம் தண்ணி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிலே கறியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இப்படியே வேகட்டும். இப்போ நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அரைச்ச மசாலாவே இந்த மட்டன்லேயே சேர்த்துக்கிடலாம். அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.